வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம முதல் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் அரும்பு பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், நாம இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம 3ஆம் பாடம் ஆடலாம் பாடலாம் பார்க்க இருக்கோம். இப்ப இதுல முதல் பகுதி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் பகுதி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கே முதல் மே வரை எழுத்துக்களை இணைப்பேன். சரிங்களா குழந்தைங்களா? பாருங்க, இதுலயும் ஒரு சுவாரஸ்யமா நமக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்னது? இந்த எறும்பை கூட்டிட்டு போய் அதோட புத்து கிட்ட கொடுக்கணுமா. அதோட புத்துக்கு அதுக்கு போக தெரியல. நீங்க கூட்டிட்டு போய் அதை விட்டுறீங்களா? சரி, இப்ப இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. எறும்பு இங்க இருக்கா. எறும்பு எப்படி கூட்டிட்டு போவீங்க? உங்களுக்கு எழுத்து தெரியலன்னா இங்க பாருங்க, நாங்க கோடு போட்டிருக்கோம் பாத்தீங்களா? அப்படியே கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. கேங்கேச்சேன்னு வரிசையா கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனீங்கன்னா எறும்பு கூட்டு போய் அது புத்துக்கு போறதுக்கு இடம் தெரியலையாம். நீங்க கூட்டு போய் அழகா விட்டுட்டு வந்துருங்க. இங்க பாருங்க, கோடு போட்டிருக்கனா அதே மாதிரி கூட்டு போனீங்கன்னா இங்க கொண்டு போய் விட்டுரும். அவ்வளவுதான். இதே மாதிரி போட்டுருவீங்களா? கோடு போடுறீங்களா? சரி, இப்ப இந்த படக்காட்சியை பார்த்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இங்க எப்படி கோடு போட்டிருக்கணும் அதே மாதிரி மெதுவா பொறுமையா கோட அழகா போட்டு நோட்ல அழகா எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. படிப்போம் எழுதுவோம். இதுல கேங்கேச்சே நெடில் எழுத்து. சரிங்களா? இங்க என்ன கொடுத்திருந்தாங்க? கேங்கேச்சே நெடில் எழுத்து எழுதணுமா? அதே எழுத்தை தான் இங்க என்ன பண்றாங்க, திரும்பவும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இங்க என்ன கொடுத்திருக்காங்க? வார்த்தைகள்லாம் கொடுத்திருக்காங்க. சேரு, தேநீர், கேடயம், பேரிச்சம்பழம், மேளம், நேரம், தேன்சிட்டு, வேப்பமரம். இது எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஒரு தடவை பார்த்து படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த நோட்ல என்ன பண்ணணும், இந்த கே முதல் நே வரை ஒரு தடவை நீங்க நோட்ல எழுதணும். சரிங்களா குழந்தைங்களா? இதை பார்த்து ஒரு தடவை எழுதுங்க. சரிங்களா? இப்ப கீழே என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் வாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. வானம், மேகம். வானம், மேகம் ரெண்டு வார்த்தையும் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது? வானத்தில் மேகம். சரிங்களா? அடுத்தது மேல பாருங்க. வீடு, வேலி. வீட்டிற்கு வேலி. வீட்டுக்கு வேலி போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? காம்பவுண்ட் வால் கட்டியிருப்பாங்கல்ல, அதுதான் இது. வீட்டிற்கு வேலி. அடுத்தது பூ, தேனி. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க கீழே பாருங்க. பூவில் தேனி. சரிங்களா குழந்தைங்களா? இதை பார்த்து நீங்க ஒரு தடவை எழுத்து கூட்டி நல்லா படிங்க. நிதானமா படிங்க போதும். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இதுவும் உங்களை எழுததான் சொல்லியிருக்காங்க பாருங்க. சொல்லிக்கொண்டே எழுதுவேன். சரிங்களா குழந்தைங்களா? கே முதல் நே வரைக்கும் நீங்க முதல்ல கொண்டு போய் எறும்பு கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்கல்ல, அதே மாதிரி இப்ப நீங்க என்ன பண்ணணும், தனியாவே நீங்க எழுதணும். இதை கேல இருந்து கேங்கேச்சேன்னு சொல்லிக்கிட்டே வரிசையா 2 தடவை எழுதணும். இங்க ஒரு தடவை நான் எழுதியிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும், 3 தடவை எழுதணும் இதே மாதிரி. சரிங்களா? உங்க புக்ல நீங்க ஒரு 3 தடவை எழுதுற மாதிரி இருக்கும். பார்த்து எழுதுங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த பகுதியை நாம பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.